ஒரிசாவை தமிழன் ஆளக்கூடாது என்றால் நீ இந்தியன் என் நிலத்துக்குள்ள நுழையக்கூடாதுரா. இதாண்டா என் கோட்பாடு. என் கோட்பாடு. நீ எங்க நீ வென்று காட்டு பிஜேபி. நீ 26ல மொத்த கட்சியும் கூட கூட்டணி சேர்த்து நின்று பாரு. என்னை எங்க வீழ்த்திரு பார்ப்போம். என்ன இயக்கத்தனம் பாருங்க. ஒரு தமிழன் 65 வருஷமா எங்களை ஆண்டு ஒழிக்கிறான்டா அந்நியவன். என் இனம் சாராதவர் கையிலே 60 ஆண்டுகளுக்கு மேலாக நிலத்தின் அதிகாரம், வலிமை மிக்க அதிகாரம். இந்த கிருஷ்ணகிரியில் ஓட்டு போட்டு ஒரு எம்பி அனுப்புனா அவன் தெலுங்குல உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்கிற. என் மகளை ஜெயிக்க வச்சு அனுப்பியிருந்தா இப்படித்தான் இருக்குமா? என் மகள் வித்யாவை ஜெயிக்க வச்சு அனுப்பியிருந்தா தமிழன் ஓட்டில் தெலுங்குல உறுதிமொழி. செத்துப்போ. விஷம் இல்லைன்னா கள்ளச்சாரம் வைக்கிது, குடிச்சிட்டு படுத்து போ. விஷம் குடிச்சா தலங்காசு தர மாட்டான். இனிமேலாவது மான தமிழ் மக்கள் விழித்துக் கொள்ளணும். அவர்கள் எல்லாம் சரியாக இருக்கிறார்கள், நாம் சரியாக இருக்க வேண்டும் என்று போராடும் போது பாசிசம் என்கிறார்கள், சாவனிசம் என்கிறார்கள், மொழிவெறி என்கிறார்கள், இனவெறி என்கிறார்கள், தேச துரோகி என்கிறார்கள். எது தேசம்? இது என் தேசம். என் தேசத்துக்கு நான் எங்க துரோகம் செய்கிறேன்? எங்க துரோகம் செய்கிறேன்? நீதான் என் தமிழ் தேசத்திற்கு துரோகம் செய்கிறாய். காவிரி நதிநீரை பெற்றுத்தர முடியல, உனக்கு துப்பு இல்லை. கச்சத்தீவை மீட்க முடியல. திடீர்னு கனவு கண்டது மாதிரி கச்சத்தீவை மீட்கணும். நீங்க 2 கேள்வி கேட்டா பதில் விட்டு போயிட்டீங்க. தேர்தல் அறிக்கையில கச்சத்தீவு பேர் இல்லை. எல்லாத்தையும் விட எங்களை சாதி மதத்துக்கு ஓட்டு போடு. எங்களை சாகடிச்சிரு. எங்களை சாகடிச்சுட்டு நீ எதுக்கு வேணாலும் ஓட்டு போட்டு போ. இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்வேன், சாதி பார்த்து என் தங்கை தமிழ் மகள் மான தமிழச்சி என்று நீங்கள் கருதினால் என் தங்கைக்கு இந்த மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள். இந்த சாதிக்காரி என்று நீங்கள் கருதினால், சாதி பார்த்து போடுவதா இருந்தால் போட்டு விடாதீர்கள். உங்கள் ஓட்டு எங்களுக்கு தீட்டாகிவிடும். நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாட்டுக்கே அது எதிரானது. சாதிதான் என் தங்கைக்கு தகுதி என்றால் தயவு செய்து ஓட்டு போடாதீர்கள். அவள் தகுதி வாய்ந்தவள், தமிழ் மகள், அறிவில் சிறந்த பெண்மகள். இந்த இனத்தின் பெருமை மிக அடையாளங்களில் ஒருவராக அவர் வளர்வாள், வாழ்வாள் என்று நீங்கள் நம்பினால் என் தங்கைக்கு இந்த ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். உங்களுக்கு தெரியுமா என் உடன் பிறந்தவர்களே, என் அருமை பெற்றோர்களே, உலகத்தில் உயர்ந்த மனிதன் யார்? உயர்ந்த மனிதன் யார்? எவன் கீழே விழுந்து கிடக்கிறானோ அவனை தூக்கிவிட எவன் குனிகிறானோ அவன்தான் உலகத்திலே உயர்ந்த மனிதன் என்கிறார். தாழ கிடப்பவனை தற்காத்து நிற்பதே தர்மம் என்கிறார் தாத்தா வைகுந்தர் அவர்கள். அப்படி விழுந்து கிடக்கிற தமிழ் தேசிய இனப்பிள்ளைகளை